அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நமக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. நம்ம வாங்குகிற ஸ்டாக்கு மார்க்கெட் உடஞ்சா உடையவும் கூடாது. அதே சமயம் மார்க்கெட்டில் நிஃப்டி 50யை விட இண்டெக்ஸ் அதிகமாக வரணும். அதே சமயம் நான் வச்சிருக்கிற ஸ்டாக்கு நிறையா ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, இருந்தாலும் நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மற்றதை ஹோல்டு பண்ணணும். எப்போ அந்த ஸ்டாக்கு அதிக விலை போகுதோ அப்போ நான் விற்கணும். இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். அதனால தான் நம்ம குயிக்காக மணி பண்ணணும், அதிகமாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு இப்படியெல்லாம் தேடி தேடி அலைகிறோம். அதே மாதிரி அந்த ஸ்டாக்ஸையும் டைரெக்டாக வாங்குகிறோம். தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி டைரக்ட் ஸ்டாக்கில் ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பு மிட் கேப் கூட எக்ஸ்போசர் எடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. பட்டு ஒருவேளை நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா களை எடுக்கும் பணியை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நம்ம பழைய வீடியோக்களை கேட்டு நீங்கள் பண்ண தொடங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த வருஷம் என்ன மாதிரி எந்த அசட் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்லாம் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டோம். இந்த வீடியோ பதிவில் எந்த இண்டெக்ஸ் ETF உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், இப்போ நான் சொன்ன சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் இருக்கிற இயல்பான ஒரு நீடு தான். அந்த நீடுக்காக அமைக்கப்பட்ட இந்த இண்டெக்ஸ் ETF பற்றி உங்களுக்கு தெரியுமா? குயிக்காக இந்த மாதிரிலாம் இண்டெக்ஸ் இருக்குது நண்பர்களே, பார்த்துக்கங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸில் நீங்கள் உங்கள் ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கங்க. இது மூலமாக நீங்கள் உங்கள் காசை இழக்க மாட்டீங்க. பெருசாக அல்டிமேட் ரிட்டர்ன் கண்டிப்பாக யாராலையும் பார்க்க முடியாது. உங்களால் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ETFல கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்து நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். அதாவது என்னென்னா, வாலட்டைலாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, அதிகமாக ரிட்டர்ன் வேணுங்கிறது, ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, அதே சமயம் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறது. ஏன்னா இது இண்டெக்ஸ் ETF. சரி, தொடர்ந்து புதிர் போடல. என்னென்ன இண்டெக்ஸை பற்றி நான் பேசுகிறேன், இப்படிலாம் இண்டெக்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ETFல மார்க்கெட் நல்லா உடப்பட்டு கன்சாலிடேட் ஆகிற ஃபேஸில் நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ETFல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னென்ன ETF அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் காட்ட போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு 4 இண்டெக்ஸ் ETFை பற்றி இப்போ பேச போகிற நண்பர்களே. நீங்கள் இது மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கும், அதை பற்றி அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணுங்கள். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு இதில் நீங்கள் பண்ணுறது மூலமாக ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறீங்க, ரிட்டர்னையும் ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு மன திருப்தியும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இண்டெக்ஸே அதுக்கு செட் பண்ண ஃபில்டர் ரூல்ஸை பேஸ் பண்ணி அதுவே அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸை உள்ளே அனுப்புறது, வெளியில் அனுப்புறது, இந்த மாதிரி பார்த்துக்கும். ப்ராஃபிட்டையும் அதில் புக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் ஆப்டிமலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் 10 வருஷத்துக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆனால் 11வது வருஷம் அந்த ஒரு ஸ்டாக் உடப்படுறதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோவே டேமேஜ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ரேண்டமாக வாங்கி வச்சுருப்பீங்க, ஒரு ஸ்டாக்கு பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற அந்த சூச்சமெல்லாம் நமக்கு பெர்ஃபெக்டாக தெரியாது, இண்டெக்ஸுக்கும் தெரியாது. ஆனால் அது அட்லீஸ்ட் ஒரு ரூலை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. இப்போ நான் பேச போகிற ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 ETF. இது மீனிங் என்னென்னா, நிஃப்டி 100னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிஃப்டியில் உள்ள டாப் 100 பங்குகளில் லோ வாலட்டிலிட்டி, மார்க்கெட் உடஞ்சாலும் இந்த ஸ்டாக்கினுடைய விலையெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 30 ஸ்டாக்கை எடுத்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ETF தான் நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி. இப்போது நிஃப்டி 100ங்கிறதுனால நிஃப்டி 50யில் உள்ள ஸ்டாக்ஸும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யில் உள்ள ஸ்டாக்கும் லெஸ் வாலட்டைலாக, மார்க்கெட் உடஞ்சாலும் கம்மியாக உடையிற அந்த 30 ஸ்டாக்ஸை எடுக்கும். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு நல்ல டிஃபென்சிவாக இருக்கும். எப்படின்னா FMCG செக்டர், ஃபார்மா, இந்த மாதிரிலாம் டிஃபென்சிவ் செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். உங்களுக்கு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா
growth வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயம் வந்து இந்த செக்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனாலும் வந்து அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் உள்ள லெஸ் வாலட்டைல்னா இந்த மார்க்கெட் அதிகமாக உடஞ்சாலும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் வந்து உடைபடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுற இந்த ETF தான் வந்து நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி தட் ETF. அடுத்து வந்து ஆனால் அந்த நிஃப்டி 100 லோ வேலட்டிலிட்டியில் உங்களுக்கு மிட் கேப்பும் வருது, லார்ஜ் கேப்பும் வருது. அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நிஃப்டி 200 ஆல்ஃபா 30 ETFல ஆல்ஃபானா வந்து நிஃப்டி 50யோடைய ரிட்டர்னை விட அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும். அதாவது என்னென்னா, இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட அதிகமாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. அதனால அதாவது ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுது, அதிகமான ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் 10% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து 12% கொடுத்துருக்கலாம், அல்லது 10%க்கு மேலே கொடுத்துருக்கலாம். அதுதான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்றது. இப்போ நிஃப்டி 200 ஆல்ஃபா 30 ETF இவங்களுடைய அந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நிஃப்டி 50 பத்தியே பேசிட்டு இருக்கேன், ஆனா இது நிஃப்டி 200 அப்படிங்கிறதுனால டாப் 1ல இருந்து 200 விச் மீன்ஸ் டாப் 50, அதுக்கப்புறம் வந்து 150. ஸோ இதெல்லாமே வந்து எந்த செக்மெண்ட்டில் வந்துடும்? மிட் கேப் செக்மெண்ட்டில் வந்துடும். ஸோ உங்களுக்கு அதிகமாக வந்து மிட் கேப்பில் எக்ஸ்போஷர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிட் கேப்புக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் இருக்கும், அதை விட வந்து இது அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுதா இந்த ஸ்டாக்கு அப்படிங்கிற அந்த ஆல்ஃபாவை தான் செக் பண்ணுவாங்க. நிஃப்டி 50யே வந்து எல்லாத்துக்கும் வந்து ரெஃபரன்ஸாக பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஸோ நிஃப்டி 200 டாப் 200ல் இருக்கிற ஸ்டாக்கில் இருந்து 30 ஸ்டாக்ஸை எடுப்பாங்க. அந்த 30 ஸ்டாக்குமே வந்து அந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட அதிகமாக ரிட்டனை வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு அர்த்தங்க. இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸுக்குமே வந்து ரீபேலன்சிங் அப்படின்னு இருக்கும். அதாவது குவார்ட்டர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும், அல்லது வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்களா அப்படி இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த லோ வாலட்டிலிட்டிக்கும் 200 ஆல்ஃபா 30 ETFக்கும் வந்து குவார்ட்டர்லி நினைக்கிறேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மற்ற 2 ETFக்கும் வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீபேலன்சிங் எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சில இண்டெக்ஸ்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, சில இண்டெக்ஸ்லாம் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ், சில இண்டெக்ஸ்லாம் வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். சரி, அடுத்த இண்டெக்ஸுக்கு நம்ம போயிடலாம். நிஃப்டி மிட் ஸ்மால் 400 மொமெண்டம் குவாலிட்டி 100 ETF. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நிஃப்டியில் உள்ள மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் உள்ள 400 ஸ்டாக்கில் இருந்து மொமெண்டம், அதாவது என்னென்னா இப்போ கடந்த காலங்களில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து அந்த ஸ்டாக்குக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த மொமெண்ட்டை வந்து குறிக்குது. அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த ஸ்டாக்கு ஓரளவு குவாலிட்டியான ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 400 ஸ்டாக்கில் 100 மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்கு ப்ளஸ் குவாலிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸை எடுத்து ETF ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் வந்துடுது, மிட் கேப் ஸ்டாக்ஸும் வந்துடுது. அதே போல் அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 100 ETF. இது பியூர் ஸ்மால் கேப் செக்மெண்ட்டு. உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப்பில் உள்ள 250 ஸ்டாக்கில் இப்போ கடந்த 6 மாதத்துலையோ அல்லது கடந்த ஒரு வருஷத்துலையோ நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனது. அட் த சேம் டைம் அந்த கம்பெனி ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாக்ஸை வந்து 100 எடுத்து அதை இண்டெக்ஸாக வந்து பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ இதில் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மொமெண்டம்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எப்போல்லாம் வந்து ஸ்டாக்கினுடைய விலை வந்து குறையுதோ, டிமாண்ட் குறையுதோ, அப்போ வந்து அந்த ஸ்டாக்கெலாம் வந்து இந்த இண்டெக்ஸில் இருந்து வெளியேற்றப்படும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது பஞ்சா ஸ்டாக்ஸ் உள்ளே வரும், பஞ்சா ஸ்டாக்ஸ் வெளியே போகிறோம். 6 மாதத்தில் வந்து ஒரு 10 ஸ்டாக் நல்லா பண்ணுதுன்னா அது அடுத்த இண்டெக்ஸில் வந்து ரீபேலன்ஸ் ஆகும்போது உள்ளே வந்துடும். ஆனால் இந்த உள்ளே வந்துட்டு 6 மாதம் நல்லா பர்ஃபார்ம் இல்லைன்னா உடனே வந்து இந்த இண்டெக்ஸ் வெளியில் அனுப்பிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் 6 மாதம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த இண்டெக்ஸுக்குள்ளே உள்ளே வந்துடும். ஸோ சப்போஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த ஸ்டாக்ஸு 6 மாதம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இண்டெக்ஸுக்குள்ளே உள்ளே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாமல் வெளியில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வரும். இப்போலாம் நடக்கிறது ரேரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கலாம். பட் இண்டெக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ண அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஒரி பண்ணணும். உங்களுக்கு ஓரளவு ஆப்டிமலான ரிட்டர்ன் தான் வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட் கரெக்ஷனில் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வந்து உடைய இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. 20%, 24% உடஞ்ச மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ் எல்லாமே நல்லா உடஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன 4 இண்டெக்ஸுமே வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிரே அசெட்லாம் போய் செக் பண்ணுங்கள், நிறையா ஃபண்ட் ஹவுஸ் இருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக ஆரம்பித்தது எல்லாமே நல்லா உடஞ்சிருக்கு. நல்லா உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இப்போ தான் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. ஒரு 10 வருஷம் ஆரம்பிச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து நல்ல டவுன் டர்னில் இருக்குன்னா அப்போ வந்து சிப் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சிப் பண்ணுறது வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்மால் கேப்பில் அதிக ரிட்டர்ன் தருதுன்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸை மட்டும் வாங்காதீங்க.
உங்களுக்கு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஸ்மால் கேப்பில் பண்ணாதீங்க, ரிஸ்கி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இண்டெக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் போகிறத விட இந்த இண்டெக்ஸ் இடிஎஃப்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, உங்களுக்கு இந்த மாதிரி தீம்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு மச் பெனிஃபிஷியலாக இருக்கும். ரொம்ப லாங் டர்மில் 10 வருஷம் 20 வருஷம் வைக்க போகிறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோட இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.